ரிஷபராசி நேர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்ஜா ஜோதிடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரம் சாரம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, இந்த வாரம் பொதுவாகவே 19 தேதியிலிருந்து 25 தேதி வரை இந்த வார ரிஷபராசினருக்கு எப்படி இருக்கிறது ஒரு சாதாரண ஒரு பலனை பார்க்க போகிறோம். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 9 பாக்கியஸ்தானத்தில் இப்போ முதல்ல இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் ஒரு லாபகரமான வாரமே இது சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருந்தாலும், உங்கள் ராசியாதிபதி 9ல் வக்ரம் பெற்றிருந்தாலும் 2 குடும்பஸ்தானத்தில், இப்போதைக்கு உங்கள் கால சூழ்நிலை சந்திரன் 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருக்கு. அதனால் ரிஷபராசிகளுக்கு இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் கெடுபடலாம் எதுவுமே கிடையாது. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் 9, 10, 11 ஆகிய 3 இடத்துல சந்திரன் இந்த வாரம் உள்ளே இருப்பார். அதனால் ரிஷபராசினருக்கு இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான வாரமாக அமையும். இது இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருவாய் இந்த வாரம் உங்களுக்கு அமைத்து ஒரு நல்ல வாரமாக இது இருக்கும். பொதுவாக ரிஷபராசினர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்கரம் பெற்றிருந்தாலும் அதாவது பொதுவாகவே எப்படின்னா குரு வக்கரம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு விரயம் சுப விரயம் தான் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரிஷபராசினர்களுக்கு இந்த வாரம் ஒரு லாபகரமான வாரமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.